நம்ம ஒரு 2-3 நாள் ஒழுங்கா கோலமே போடுறதில்ல. சரி இன்னைக்காவது போடலாம் அப்படின்னு வெளியில் வந்தேன். அத்தை தண்ணி தொளிச்சதே காஞ்சு போச்சு. நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளே நல்லா பெரிய கோலமாக போடலாம் அப்படின்னு தான் வந்தேன். வெயில் வேறு காலையிலே சுல்லுன்னு வந்ததா, சரி என்னத்தை கலர் பொடியும் கம்மியாக தான் இருந்ததா, சும்மா ஒரு சின்ன கோலமாக போட்டுட்டு நம்ம தான் நேற்றே மாவு இல்லாமல் ஆட்டி வச்சிட்டோம்ல, மாவு நல்லாவே பொங்கியிருந்தது. சட்னிக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இட்லி சட்டி என் சின்ன மாமியாட்ட அவங்களுக்கு வாங்கினாங்களா, நான் எனக்கு வேணும் ஏன்னா நம்ம வீட்டு பெருசு தான் இருக்குது, அதனால சின்னது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது எனக்கு புதன்கிழமைல நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்துட்டாங்க. அதோட ஓடி போய் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் சட்னி ஒரு பக்கம் இட்லின்னு தான் வச்சுருந்தேன். இட்லி நல்லா புமாரி வரும்னு பார்த்தேன். புமாரி வரலைனாலும் பரவாயில்ல, இட்லியாவது வந்துருந்துருக்கலாம். களி மாதிரி வந்துடுச்சு. பட் உளுந்து கூடிருச்சு, கொஞ்சம் தண்ணியாகவும் அரைச்சிட்டேன் போல். சரி ஓகே, ஒரு பக்கம் நம்ம தோசையை ஊற்றிட வேண்டியது தான். என்ன எங்கள் மாமா தான் நைட்லேருந்து நாங்கள் புது இட்லி சட்டியில் இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோமே அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே மாமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லா செஞ்சு தரேன் மாமா அப்படின்னு மாமாக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி முட்டை தோசை தான். இந்த சட்னியும் நாட்டு தக்காளியாக இருக்கும், நல்லா புளிப்பாக இருந்தது. எங்கிட்ட நல்லா இல்லைனாலும் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நாகராஜ், சயந்தன், சிவசக்தியா, பிரணீதா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.